ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 2026 நான் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஃபாலோ பண்ணுறேங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம். லாஸ்ட் வரைக்கும் ஃபுல் வீடியோ பாருங்கள், ஃபுல் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்ட்டு. நம்ம லைஃப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ங்கிறது ரொம்ப முக்கியங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னா நம்ம லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலரி மட்டும் போதாது, பணவீக்கம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குகிறோன்னா 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அதே பொருள் நம்ம 150 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. எதனாலனா விலை உயர்வு தான் காரணம். இப்போ நீங்கள் மணியை சேவிங்ஸ் மட்டும் வச்சிங்கன்னா வச்சுக்கோங்க, அதோட மணி வேல்யூ குறையும். அந்த மணியோட நம்ம சேவிங்ஸ் பண்ண மணியோட வேல்யூ ஆல்மோஸ்ட் 0 ஆயிரும். ஏன்னா அதுதான் நாளுக்கு நாள் விலை உயர்வு அதிகமாகிட்டே இருக்குல்ல. அப்போனா நம்மளோட சேவிங்ஸ் அமௌண்ட்டை ப்ராப்பராக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட மணி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். விலை உயர்வு இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளோட மணி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சேவிங்ஸ் பண்ணால் மட்டும் போதாது, அது ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயம் நம்ம பண்ணியிருக்கோமான்னு பாருங்கள். இதுவரை பண்ணலைன்னா சேவிங்ஸ் எல்லாமே இந்த 3 விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த 3 விஷயம் நமக்கு ஸ்ட்ராங் ஒரு ஃபவுண்டேஷன் கிடச்சதுக்கப்புறம் ஃப்யூச்சருக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்டு, ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ். இது எதனால் ரொம்ப நம்ம லைஃபுக்கு ஸ்ட்ராங்கு, இது ரொம்ப முக்கியங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி ஃபண்டு. இது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அன் அவர் லைஃப். அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷனில் நம்மளை கடன் வாங்குறதுல இருந்தும் லோன் வாங்குறதுல இருந்தும் எமர்ஜென்சி ஃபண்டு தான் ஹெல்ப் பண்ணும். எவ்வளோ எமர்ஜென்சி ஃபண்டு நம்ம பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 மந்த்துக்கான எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆகுதோ அவ்வளோ அமௌண்ட் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மந்த்லி 20,000 செலவு வருதுன்னா 6 மந்த்துக்கு எவ்வளோ ஆகும்னா 1,20,000 ஆகும். அவ்வளோ அமௌண்ட்டு நம்ம சேவ் பண்ணணும். அவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணுற வரைக்கும் நம்ம வேறு எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா எமர்ஜென்சி ஃபண்டு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு நம்ம எவ்வளோ பார்த்து கட்டுறோம், அதில் உள்ள பொருள் எவ்வளோ நம்ம பார்த்து செலக்ட் பண்ணுறோம். இப்போ இந்த எமர்ஜென்சி ஃபண்டு நம்ம இல்லைன்னா நம்ம வீடோட கூரை இல்லாத மாதிரிங்க. நம்ம வீட்டுக்கு சென்ட்ரிங் இல்லைன்னா நம்ம பார்த்து வாங்கின பொருள் வீடு எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும்ல. அது மாதிரி நம்மளுக்கு எமர்ஜென்சி ஃபண்டு பில்ட் பண்ணாமல் நம்ம என்ன சேவிங்ஸ் பண்ணாலும் இன்வெஸ்ட் பண்ணாலும் அது நம்மளுக்கு கரைஞ்சி போயிடுங்க. ஸோ எமர்ஜென்சி ஃபண்டு மோஸ்ட் நீடட். இப்போ ஃபார் கோவிட் டைம்லாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, சடனாக லாக்டவுன் போட்டாங்க. அப்போல்லாம் நமக்கு இந்த எமர்ஜென்சி ஃபண்டு தான் கை கொடுத்துச்சு. அதே எமர்ஜென்சி ஃபண்டு நம்மளுக்கு இல்லைன்னா என்ன பண்ணியிருப்போம், கடன் வாங்கியிருப்போம், சேவிங்ஸ் எல்லாம் கரைஞ்சி போயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டு பில்ட் பண்ணிவிட்டு மற்ற எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிக்காதீங்க. ஃபுல் அமௌண்ட்டையும் நீங்கள் சேவிங்ஸ் எல்லாத்தையும் எமர்ஜென்சி ஃபண்டு பில்ட் பண்ணுங்கள். எமர்ஜென்சி ஃபண்ட் பில்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் போடாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு சேவிங்ஸ் எல்லாமே கரையும். ஏன்னா இப்போ உள்ள சுச்சுவேஷனில் எமர்ஜென்சி எப்போ வரும்னு சொல்ல முடியாது. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். நான் எதில் போட்டிருக்கேன்னா HDFC எர்கோ ஹெல்த் இன்சூரன்ஸில் தான் போட்டிருக்கேன். இது எப்படின்னா 4 பேருக்கு இயர்லி 26,000 சம்திங் கட்டுறேன். இதில் 20 lakhs கவர் ஆகும். ஆனால் ஃபஸ்ட்டு 4 இயர்ஸ் எப்படின்னா இயர்லி நம்ம ரெனிவல் ஆக 5 lakhs இன்க்ரீஸ் ஆகும். ஃபஸ்ட் இயர் 5 lakhs, செகண்ட் இயர் 10 lakhs, தேர்ட் இயர் ரெனிவல் பண்ணும்போது 15, ஃபோர்த் இயரில் 20 lakhs, அப்புறம் 5th இயர்லேருந்து இந்த 20 lakhs கண்டினியூ ஆகும். மேக்ஸிமம் 20 lakhs வரைக்கும் கவர் ஆகும். இந்த ரெனிவல் டேட்டில் கண்டிப்பாக ரெனிவல் பண்ணிடணும். ரெனிவல் பண்ணலைன்னா நம்ம திரும்பி ஃபஸ்ட் இயர்லேருந்து நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுற மாதிரி இருக்கும். நமக்கு பெனிஃபிட் கம்மியாயிரும். ஓகேங்களா? ஸோ நம்ம கரெக்டான அந்த டைமில் ரெனிவல் பண்ணிடணும். ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியங்க. ஃபஸ்ட்டு ஹெல்த்து அவ்வளோ இஷ்யூ வராது. இப்போ உள்ள ஃபுட் ஐட்டம், இந்த ஜங்க் ஃபுட்டு, இப்போ உள்ள நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூ எப்போ வரும்னு சொல்ல முடியாது. ஸோ நம்மளுக்கெலாம் எதுவும் ஆகாது, நம்ம எப்போயுமே ஹெல்த்தியாக தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி
மட்டும் யோசிச்சு நம்மளுக்கு எதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ்னு யோசிச்சு போடாமல் இருக்காதீங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி உங்களுக்கு எதில் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல அமௌண்ட் வரும். நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி சர்ச் பண்ணி உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுங்க. எமர்ஜென்சி ஃபண்டு ஹெல்த் இன்சூரன்ஸு நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியது டேர்ம் இன்சூரன்ஸ். இப்போ எமர்ஜென்சி ஃபண்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா. டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து நம்ம ஃபேமிலிக்காக நம்ம போடுறது, ஃபேமிலி ப்ரொடெக்ஷனுக்காக டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து போடுறது ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு அப்புறம் நம்ம ஃபேமிலி வந்து கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் யார் மெயின் ஏர்னிங் பர்சனோ அவங்க நேமில் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து போடுறது ரொம்ப முக்கியங்க. நான் வந்து என் ஹஸ்பண்ட் நேமில் தான் எல்ஐசியில் டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கு வந்து 6 month ஒன்ஸ் வந்து 15,000 கட்டணும். அப்போ மந்த்லி வந்து நியர்பை 2,500 இன்வெஸ்ட் பண்ணணும். என்னோடய சேவிங்ஸ் அமௌண்ட்லேருந்து நான் வந்து 2,500 வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருவேன். 6 month ஒன்ஸ் கட்டுறது, ஓகேங்களா. நீங்கள் உங்களுக்கு வந்து எவ்வளோ உங்களுக்கு அமௌண்ட் கவர் ஆகணுமோ, இப்போ 1 crore 2 crore அந்த அமௌண்ட்டை பொறுத்து வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து வேரி ஆகும். உங்களுக்கு எவ்வளோ கவரேஜ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற டேர்ம் இன்சூரன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த எமர்ஜென்சி ஃபண்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் இதெல்லாம் பில்ட் பண்ண பிறகு நான் வந்து சேஃப் சைடு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். எதுலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டி, பிபிஎஃப், எஸ்எஸ்ஏ. ஆர்டி வந்து எல்லாமே போஸ்ட் ஆஃபீஸில் தான் போட்டிருக்கேன். ஆர்டி வந்து என் நேம்லையும், பிபிஎஃப் என் பையனோட நேம்லையும், எஸ்எஸ்ஏ பொண்ணோட நேம்லையும் போட்டிருக்கேன். இது எல்லாமே ஸ்லோ க்ரோ ஆகும், ஆனால் வந்து சேஃப், ஓகேங்களா. இதில் என்ன அட்வான்டேஜஸ் அப்படி பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஆல்மோஸ்ட் இல்லை. ஏன்னா இது எல்லாமே கவர்மெண்ட் சைடு போடுறதுனால ரிஸ்க் வந்து நம்மளுக்கு கிடையாது. மணி செக்யூராக இருக்கும், லாங் டேர்ம் ஸ்டெடி க்ரோத்தாக இருக்கும். அதனால் என்னோடய சேவிங்ஸில் ஒரு பார்ட் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு நான் வீடியோ எண்டில் சொல்லியிருக்கேன். நம்மளுக்கு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு மட்டும் பத்தாதுங்க, வெல்த் பில்ட் பண்ணணும், க்ரோத் வேணும், ஓகேங்களா. அதுக்காக நான் வந்து எஸ்ஐபியில் கொஞ்சம் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு வந்து சேஃபும் வேணும், க்ரோத்தும் வேணும். ஸோ வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், க்ரோத் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். எஸ்ஐபி வந்து மந்த்லி வந்து ஸ்மால் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம், லாங் டேர்மில் வந்து அது பெரிய அமௌண்ட்டு கிடைக்குங்க. ஸோ இது வந்து லாங் டேர்ம் வெல்த் க்ரியேட் பண்ணோம். நம்ம இதில் வந்து 13 to 15% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து ஷார்ட் டேர்முக்கு வந்து எஸ்ஐபி வந்து செட் ஆகாதுங்க. ஏன்னா அதில் வந்து நம்மளுக்கு க்ரோத் கம்மியாக தான் கிடைக்கும். லாங் டேர்ம் ஒரு 10 to 15 years வரைக்கும் நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணி அமௌண்ட் வந்து எடுக்காமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கும். 2 மடங்கு 3 மடங்கு கூட நம்மளுக்கு ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரிஸ்க் இருக்குங்க. இது வந்து மார்க்கெட்டு தான், ஹையானால் நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட்டு, மார்க்கெட் வந்து லாஸில் வந்துச்சுன்னா நம்ம அமௌண்ட்டும் லாஸில் தாங்க வரும். ஸோ இதில் வந்து நல்லா யோசித்து எஸ்ஐபியில் எந்த இடிஎஃப் வாங்கலாம், எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நல்லா அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்ல க்ரோத் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க. எஸ்ஐபிக்கு அப்புறம் நான் வந்து நெக்ஸ்ட்டு எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். லைஃப்பில் வந்து பேக்கப் வேணும் அப்படின்னு யோசித்து கோல்டில் கொஞ்சம் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். கோல்டில் வந்து க்யூக் ப்ராஃபிட் வந்து கிடைக்காதுங்க, சடனாக வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைக்காது. ஆனால் சேஃப்டி ப்ளஸ் பேக்கப்புக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன் கோல்டு. மார்க்கெட் டவுன் ஆனாலும் கோல்டு வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். எஸ்ஐபி வந்து இப்போ லாஸ்ட்டில் போகுது, இப்போது நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சியாக ஒரு ரொம்ப ஃபண்டு தேவைப்படுது அப்படின்னா நம்ம அந்த எஸ்ஐபி வந்து வித்ட்ரா பண்ணாமல் அந்த கோல்டை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. திரும்பி மார்க்கெட் ஹை ஆகும்போது நம்ம அந்த அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். கோல்டு எந்த ஒரு சுச்சுவேஷனுக்குமே ஹெல்ப்பாக இருக்குங்க. அதனால் கோல்டில் வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபைனலாக நான் எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து ஒரு 15,000 வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணியிருக்கேன். சேஃப்டி பர்பஸ்க்காக ஆர்டி, பிபிஎஃப், எஸ்எஸ்சியை போட்டிருக்கேன், ஓகேங்களா. ஆர்டியில் வந்து மந்த்லி 1000ம், பிபிஎஃப்பில் 2000ம், எஸ்எஸ்சியில் 2000ம் இன்வெஸ்ட் பண்ணுறேன். க்ரோத்துக்காக எஸ்ஐபி போட்டிருக்கேன், அதில் வந்து ஒரு 3000 இன்வெஸ்ட் பண்ணுறேன். பேக்கப்புக்காக கோல்டு சிட்டு போட்டிருக்கேன், அதில் வந்து 2000 நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். டோட்டலாக வந்து 10,000 ஆச்சுங்களா.
ஓகேங்களா. அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு 2500ம் டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு 2500ம் நான் வந்து எடுத்து வச்சுருவேன். இது வந்து மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் இது ஃபுல்லாக. ஆனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து இயர்லி பிளானு. அதனால் நான் மந்த்லி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து எடுத்து வச்சுருவேன். இயர் எண்டில் வந்து நான் மொத்தமாக சேர்த்து அதை கட்டி விட்டுருவேன். இதுதான் என்னோடய மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுங்க. நான் இந்த மாதிரி ஸ்பிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் பேலன்ஸ் ஆகும். ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நடக்கும். நம்ம இதில் எந்த ஸ்கீம் போடாமல் நம்ம சும்மா அக்கௌண்ட்லேயே வச்சுருந்தோன்னா நம்ம மணி க்ரோத்தும் ஆகாது. நம்ம ரெகுலராக சேவிங்ஸ் பண்ணவும் மாட்டோம். நம்ம இதிலலாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு லாங் டேர்ம் க்ரோத் கிடைக்கும். ஃபினான்சியல் செக்யூரிட்டி இருக்கும். ஓகேங்களா. இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரு ப்ராடக்ட் இல்லைங்க, இது வந்து ஒரு சிஸ்டம். நான் வந்து சிஸ்டம் பில்ட் பண்ணிவிட்டேன். அதனால தான் ஃப்யூச்சர் வந்து சேஃபாகவும் ஸ்ட்ராங்காகவும் வந்து நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் இருக்குன்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்களும் ரேண்டமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 2026 முடியும் போது டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு. நான் வந்து மந்த்லி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன், எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறேன், இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.